ஒரு காலத்தில் இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டி என்றாலே இந்திய ரசிகர்களின் மனதில் நம்பிக்கையை விட பயம்தான் அதிகமாக இருந்தது. 1986 முதல் 1998 வரை இரு அணிகளும் மோதிய பல தொடர்களில் பெரும்பாலான வெற்றிகள் பாகிஸ்தானின் வசமே சென்றன. கடைசி பந்தில் ஜாவேத் மியாண்டர் அடித்த அந்த மறக்க முடியாத சிக்ஸர், பல ஒருநாள் தோல்விகள், முக்கியமான தொடர்களில் ஏற்பட்ட ஏமாற்றங்கள், இவை அனைத்தும் இந்திய ரசிகர்களின் மனதில் ஆழமான காயங்களை ஏற்படுத்தின. இம்ரான் கான், ஜாவேத் மியாண்டர், சயீத் அன்வர், இன்சமாம் உல்லக், ரஷீத் லத்தீப், இப்படி பல நட்சத்திரங்களால் நிரம்பிய பாகிஸ்தான் அணி அந்த காலத்தில் உலகின் மிகவும் ஆபத்தான கிரிக்கெட் அணிகள் ஒன்றாக கருதப்பட்டது. அப்படிப்பட்ட சூழலில்தான் 1998 ஜனவரி மாதம் வங்கதேசத்தின் டாக்காவில் நடைபெற்ற சில்வர் ஜூப்ளி கோப்பை தொடரின் இறுதிப் போட்டி வரலாற்றை மாற்றப்போகும் ஒரு நாளாக அமைந்தது. அன்றைய தினம் மைதானத்தில் இருந்த ஆயிரக்கணக்கான ரசிகர்களுக்கு கூட அவர்கள் கிரிக்கெட் வரலாற்றின் மிகப்பெரிய திருப்பு முனையை நேரில் பார்க்க போகிறார்கள் என்பது தெரியவில்லை. அந்த காலத்தில் எல்லை பகுதியில் பதற்றமும் அதிகரித்து கொண்டிருந்தது. இந்திய இராணுவம் தனது பொறுப்பை எல்லையில் நிறைவேற்றி கொண்டிருக்க, இந்திய கிரிக்கெட் அணி விளையாட்டு மைதானத்தில் நாட்டின் மரியாதைக்காக போராட தயாராகி கொண்டிருந்தது. நாடு முழுவதும் ஒரே எதிர்பார்ப்பு, இந்த முறை எப்படியாவது பாகிஸ்தானை தோற்கடிக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் தொடக்க போட்டிகள் இந்திய ரசிகர்களின் நம்பிக்கையை மீண்டும் சிதைத்தன. தொடரின் ஆரம்ப ஆட்டங்களில் இந்தியா தடுமாறியது. குறிப்பாக டாக்காவில் நடந்த ஒரு லீக் போட்டியில் இந்திய அணி வெறும் 189 ரன்களுக்கு சுருண்டது. அந்த இலக்கை பாகிஸ்தான் வெறும் 30 ஓவர்களிலேயே எளிதாக எட்டியது. இந்தியாவின் பேட்டிங் மீண்டும் ஒருமுறை கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. சச்சின் டெண்டுல்கர் மற்றும் முகமது அசாருதீன் மட்டுமே போராடினர். மற்றவர்கள் யாரும் பாகிஸ்தான் வேகப்பந்து வீச்சை சமாளிக்க முடியவில்லை. மேலும் அனைத்து விமர்சனங்களும் ஒரே வீரரை நோக்கி திரும்பின, அவர் சௌரவ் கங்குலி. இந்த தொடரில் அவர் விளையாடிய 4 இன்னிங்ஸ்களில் சேர்த்து எடுத்திருந்தது வெறும் 46 ரன்கள் மட்டுமே. அதிகபட்ச ஸ்கோர் கூட 26. இறுதிப் போட்டியில் கங்குலியை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கை நாடு முழுவதும் எழுந்தது. தேர்வாளர்களும் அதே அழுத்தத்தை இந்திய அணியின் கேப்டன் முகமது அசாருதீனிடம் கொடுத்தனர். ஆனால் அசாருதீன் மட்டும் அமைதியாக இருந்தார். இங்கிலாந்து மண்ணில் அறிமுக தொடரிலேயே அதிரடியாக சதமடித்த அதே கங்குலி மீண்டும் எழுந்து நிற்பார் என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. அனைவரும் எதிர்த்தாலும் இறுதிப் போட்டிக்கான ஆடும் 11இல் கங்குலியின் பெயரை மாற்றாமல் வைத்தார். அந்த ஒரு முடிவு இந்திய கிரிக்கெட் வரலாற்றின் மிகச்சிறந்த கேப்டன் முடிவுகளில் ஒன்றாக மாறப்போகிறது என்பதை அப்பொழுது யாரும் அறிந்திருக்கவில்லை. இந்நேரத்தில் பாகிஸ்தான் அணியின் நம்பிக்கை உச்சத்தில் இருந்தது. இந்தியாவை ஒவ்வொரு முறையும் வீழ்த்திய வெற்றிகள் அவர்களுக்கு அளவில்லாத தன்னம்பிக்கையை கொடுத்திருந்தன. அந்த சூழலில் தான் இறுதிப் போட்டி தொடங்கியது. டாஸ் வென்ற பாகிஸ்தான் முதலில் பேட்டிங் தேர்வு செய்தது. தொடக்க வீரர்களாக சயீத் அன்வரும் இளம் அதிரடி வீரர் ஷாகித் அஃப்ரிடியும் களமிறங்கினர். முதல் சில ஓவர்களிலேயே இந்திய பந்து வீச்சாளர்களை கடுமையாக தாக்கினர். சில நிமிடங்களிலேயே ஸ்கோர் வேகமாக உயர்ந்தது. அந்த நேரத்தில் இந்தியாவுக்கு முதல் நிம்மதியை கொடுத்தவர் ஹர்விந்தர் சிங். அவர் வீசிய 5வது ஓவரில் அதிரடியாக விளையாடி கொண்டிருந்த அஃப்ரிடி 18 ரன்களில் ஆட்டமிழந்தார். அதன் பிறகு அமீர் சோஹைல் வந்தார். அவரும் சயீத் அன்வருடன் சேர்ந்து மீண்டும் இந்திய பந்து வீச்சை தாக்க ஆரம்பித்தார். 10 ஓவர்களில் பாகிஸ்தான் 70 ரன்களை கடந்தது. சிறிது நேரத்தில் ஹர்விந்தர் சிங் மீண்டும் தாக்கி அமீர் சோஹைலையும் வெளியேற்றினார். இந்திய ரசிகர்களுக்கு மீண்டும் ஒரு நம்பிக்கை பிறந்தது. ஆனால் அந்த நம்பிக்கை நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. சயீத் அன்வருடன் இணைந்த இஜாஸ் அகமது இந்திய பந்து வீச்சாளர்களுக்கு கடுமையான சவாலாக மாறினார். ஒரு கட்டத்தில் சயீத் அன்வரின் எளிய கேட்ச் தவறவிடப்பட்டது. அந்த ஒரு தவறு போட்டியின் போக்கையே மாற்றியது. உயிர் தப்பிய சயீத் அன்வர் வேறு ஒரு மனிதராக மாறினார். அவரும் இஜாஸ் அகமதுவும் சேர்ந்து இந்திய பந்து வீச்சை முழுமையாக சிதறடித்தனர். பவுண்டரிகளும் சிக்ஸர்களும் மழையாக பொழிந்தன. இந்திய ஃபீல்டர்கள் வெறும் பார்வையாளர்களாக மாறினர். இருவரும் சதம் கடந்தனர். 4வது விக்கெட்டுக்கு மட்டும் 236 ரன்கள் சேர்த்த இந்த கூட்டணி இந்திய அணியை முற்றிலும் அழுத்தத்தில் தள்ளியது.
சயீத் அன்வர் 140 ரன்களும் இஜாஸ் அகமது 117 ரன்களும் குவித்தனர். மழை காரணமாக 48 ஓவர்களாக குறைக்கப்பட்ட இந்த போட்டியில் பாகிஸ்தான் 314 ரன்கள் என்ற மாபெரும் இலக்கை இந்தியாவுக்கு நிர்ணயித்தது. 3 நாட்களுக்கு முன்பு 189 ரன்களுக்கு சுருண்ட அதே இந்திய அணிக்கு கிட்டத்தட்ட இது முடியாத இலக்காகவே தோன்றியது. அப்போது உலகம் முழுவதும் ஒரே கேள்விதான். ஆகிப் ஜாவித், அசார் முகமது, சக்லைன் முஷ்டாக் போன்ற உலகத்தரம் வாய்ந்த பந்து வீச்சாளர்களை எதிர்த்து இந்தியா உண்மையிலேயே இந்த இலக்கை துரத்த முடியுமா? இந்திய ரசிகர்களின் நம்பிக்கை சச்சின் டெண்டுல்கர் மற்றும் கேப்டன் அசாருதீன் மீது மட்டுமே இருந்தது. ஆனால் இந்திய இன்னிங்ஸ் தொடங்குவதற்கு முன் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்திய ஒரு முடிவை அசாருதீன் எடுத்தார். மீண்டும் சச்சினுடன் தொடக்க வீரராக களமிறங்கியது சௌரவ் கங்குலி தான். அதை பார்த்த இந்திய ரசிகர்களே கோபமடைந்தனர். டாக்கா மைதானத்தில் இருந்த சிலர் காலி பாட்டில்களை மைதானத்திற்குள் வீசி எதிர்ப்பை காட்டினர். தனது சொந்த ரசிகர்களின் அவமானத்தையும் விமர்சனங்களையும் அமைதியாக ஏற்றுக்கொண்ட கங்குலி மனதிற்குள் ஒரு முடிவை எடுத்தார். இன்று நான் இந்தியாவை வெற்றிக்கு கொண்டு செல்வேன், இல்லை என்றால் இந்த மைதானத்திலேயே தோல்வியோடு விழுவேன். அதே நேரத்தில் பாகிஸ்தானின் திட்டமும் தெளிவாக இருந்தது. சச்சினை விரைவாக அவுட் செய்ய வேண்டும். கங்குலிக்கு தொடர்ந்து பவுன்சர்கள் வீசி அழுத்தம் கொடுக்க வேண்டும். போட்டி தொடங்கியது. ஆகிப் ஜாவித் தனது வேகத்தால் சச்சினையும் கங்குலியையும் கட்டுப்படுத்தினார். முதல் 4 ஓவர்களில் இந்திய அணி எடுத்தது வெறும் 7 ரன்கள். 315 ரன்கள் என்ற இமாலய இலக்கை துரத்தி கொண்டிருக்கும் அணிக்கு அது ஒரு நம்பிக்கை அளிக்கும் தொடக்கம் இல்லை. பாகிஸ்தான் வீரர்களின் முகத்தில் ஏற்கனவே வெற்றி புன்னகை தெரிந்தது. இந்திய ரசிகர்களின் மனதிலும் மீண்டும் பழைய பயம் திரும்பி வந்தது. ஆனால் கிரிக்கெட்டில் ஒரு போட்டியின் திசையை மாற்ற சில நிமிடங்களே போதும். அந்த மாற்றத்தை முதலில் தொடங்கி வைத்தவர் சச்சின் டெண்டுல்கர். ஆகிப் ஜாவிதின் ஓவரில் கிடைத்த ஒரு சிறிய இடைவெளியை பயன்படுத்தி எல்லை கோட்டை நோக்கி பந்தை விரட்டினார். அந்த பவுண்டரி ஒரு ரன் மட்டுமல்ல, இந்திய இன்னிங்ஸின் துடிப்பை மீண்டும் உயிர்ப்பித்த தருணம். அடுத்த ஓவரை வீச வந்தார் அசார் முகமது. பாகிஸ்தான் அணியின் திட்டம் தெளிவாக இருந்தது. சௌரவ் கங்குலியின் பலவீனம் பவுன்சர்கள் என்று அவர்கள் நம்பினர். முதல் பந்து தலைக்கு மேல் எழுந்து வந்தது. ஆனால் இன்று கங்குலி பழைய கங்குலி இல்லை. அந்த பந்தை தன்னம்பிக்கையுடன் பவுண்டரிக்குள் அனுப்பினார். இரண்டாவது பந்து மீண்டும் பவுன்சர். இந்த முறை பின்வாங்கி நின்ற கங்குலி அதை சிக்ஸராக மாற்றினார். மூன்றாவது பந்தை யார்க்கராக வீச முயன்ற அசார் முகமது கங்குலியின் நேர்த்தியான ஸ்ட்ரைட் டிரைவை மட்டுமே பார்த்தார். பந்து மீண்டும் எல்லைக்கோட்டை கடந்தது. ஒரே ஓவரில் ஆட்டத்தின் நிறமே மாறிவிட்டது. பவுன்சரால் பயமுறுத்தலாம் என்று நினைத்த பாகிஸ்தான் அதே பவுன்சரால் தண்டிக்கப்பட தொடங்கியது. மறுமுனையில் சச்சினும் வேகத்தை அதிகரித்தார். ஆகிப் ஜாவிதின் ஓவரில் தொடர்ச்சியாக 4 பவுண்டரிகள். சில நிமிடங்களுக்கு முன்பு ஆதிக்கம் செலுத்திய அதே பாகிஸ்தான் பந்து வீச்சாளர்கள் இப்போது ஒவ்வொரு பந்துக்கும் பதிலை தேட ஆரம்பித்தனர். 4 ஓவர்களில் 7 ரன்கள் எடுத்த இந்தியா அடுத்த 3 ஓவர்களில் 40 ரன்களுக்கு மேல் குவித்தது. டாக்கா மைதானம் முழுவதும் இந்திய ரசிகர்களின் குரல் மட்டுமே ஒலித்தது. சச்சினும் கங்குலியும் சேர்ந்து பாகிஸ்தான் அணியின் தன்னம்பிக்கையை மெதுவாக உடைத்து கொண்டிருந்தனர். பாகிஸ்தான் கேப்டன் ரஷீத் லத்தீஃபுக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. வேகப்பந்து வீச்சார்களால் முடியவில்லை. அதனால் சுழற்பந்து வீச்சார்களை அழைத்தார். முதலில் ஷாஹித் அஃப்ரிடி. ஆனால் அவரையும் கங்குலி விட்டு வைக்கவில்லை. முதல் பந்தில் இருந்தே தாக்குதல். பவுண்டரிகள் மழையாக பொழிந்தன. அதன் பிறகு சக்லைன் முஷ்டாக். உலகின் சிறந்த சுழற்பந்து வீச்சாளர்களில் ஒருவராக கருதப்பட்ட அவரை எதிர்கொண்ட சச்சின் முதல் பந்தையே மிட்விக்கெட் திசையில் சிக்ஸராக பறக்கவிட்டார். பாகிஸ்தான் அணியின் அனைத்து திட்டங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக சிதறிக்கொண்டிருந்தன. ஆனால் இந்திய ரசிகர்களின் இதயத்தை நொறுக்கிய ஒரு தருணம் வந்தது. மீண்டும் பந்து வீச வந்த அஃப்ரிடியின் பந்தை பெரிய ஷாட்டாக மாற்ற முயன்ற சச்சினால் பந்தை சரியாக இணைக்க முடியவில்லை. பந்து உயரமாக எழுந்தது. மைதானம் முழுவதும் அமைதி நிலவியது. சில நொடிகளில் கேட்ச் பிடிக்கப்பட்டது. அதிரடியாக 25 பந்துகளில் 41 ரன்கள் எடுத்திருந்த சச்சின் டெண்டுல்கர் வெளியேறினார். அவரது விக்கெட்டை கைப்பற்றிய பாகிஸ்தான் வீரர்கள் போட்டியையே வென்றுவிட்டது போல் கொண்டாடினர். சச்சின் இல்லாமல் இந்தியா இந்த இலக்கை எட்ட முடியாது என்று அனைவரும் நினைத்தனர். ஆனால் அவர்கள் மறந்துவிட்ட ஒரு விஷயம் இருந்தது. இன்னும் மறுமுனையில்
சௌரவ் கங்குலி நின்று கொண்டிருந்தார். அவருடன் இணைந்தார் ராபின் சிங். இந்த தொடரில் ரன்களுக்காக போராடிய 2 வீரர்கள். ஆனால் அந்த நாளில் அவர்கள் இருவரும் வேறு மனிதர்களாக மாறினர். சச்சினின் விக்கெட்டை கொண்டாடிய அதே அஃப்ரிடியின் ஓவரில் கங்குலி தொடர்ச்சியாக வானளாவிய சிக்சர்களை விளாசினார். அது வெறும் ரன்கள் மட்டுமல்ல, இந்திய அணியின் நம்பிக்கை இன்னும் உயிருடன் இருக்கிறது என்பதை உலகுக்கு காட்டிய பதில். அதன் பிறகு ராபின் சிங்கும் தாக்குதலில் இணைந்தார். பாகிஸ்தான் பந்து வீச்சாளர்கள் யார் வந்தாலும் ஒரே நிலை. ஆகிப் ஜாவித், ஷாகித் அஃப்ரிடி, சக்லைன் முஸ்தாக், யாருக்கும் ஓய்வில்லை. கங்குலியும் ராபின் சிங்கும் மைதானத்தின் 4 திசைகளிலும் பந்தை விரட்டினர். 11 ஓவர்களிலேயே இந்தியா 100 ரன்களை கடந்தது. அதன் பிறகு ஸ்கோர் 150, பின்னர் 200 என்று மின்னல் வேகத்தில் உயர்ந்தது. இந்த தொடரில் அணியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்று விமர்சிக்கப்பட்ட அதே கங்குலி இப்பொழுது பாகிஸ்தான் பந்து வீச்சாளர்களை முழங்காலில் அமர வைத்து கொண்டிருந்தார். 33வது ஓவரில் ஒரு சிங்கிள் எடுத்து தனது சதத்தையும் நிறைவு செய்தார். அவரது பேட் உயர்ந்த அந்த நொடியில் இந்திய ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருந்த ஒவ்வொரு வீரர்களும் எழுந்து நின்று கைத்தட்டினர். சில மணி நேரங்களுக்கு முன்பு விமர்சிக்கப்பட்ட மனிதர் இப்பொழுது இந்தியாவின் வெற்றி கனவை தாங்கி நின்ற ஒரே வீரராக மாறியிருந்தார். ஆனால் போட்டி இன்னும் முடிவடையவில்லை. ராபின் சிங்கும் அதிரடியாக தனது அரை சதத்தை கடந்தார். இருவரும் இணைந்து 165 ரன்கள் என்ற அற்புதமான கூட்டணியை அமைத்தனர். 37 ஓவர்கள் முடிவில் இந்தியா 250 ரன்களை எட்டியது. வெற்றிக்கு இன்னும் 65 ரன்கள் மட்டுமே தேவை. கையில் 9 விக்கெட்டுகள். இந்தியா எளிதாக வெல்லும் என்று அனைவரும் நினைத்த அந்த நேரத்தில்தான் போட்டி மீண்டும் தலைகீழாக மாறத் தொடங்கியது. டாக்கா மைதானத்தில் இருந்த இந்திய ரசிகர்கள் அனைவரும் ஒரே விஷயத்தை நம்பத் தொடங்கினர். இனி இந்த வெற்றியை யாராலும் இந்தியாவிடம் இருந்து பறிக்க முடியாது. ஆனால் இந்தியா பாகிஸ்தான் போட்டி என்றாலே கடைசி நொடி வரை எதுவும் உறுதியில்லை. அந்த உண்மையை நினைவூட்டும் வகையில் போட்டி மீண்டும் திருப்பம் கண்டது. பந்து வீச வந்தார் சக்லைன் முஸ்தாக். அவரது முதல் பந்தையே பெரிய ஷாட்டாக மாற்ற முயன்ற ராபின் சிங்கால் சரியாக இணைக்க முடியவில்லை. பந்து நேராக ஃபீல்டரின் கைகளில் விழுந்தது. அற்புதமாக போராடிய ராபின் சிங்கின் இன்னிங்ஸ் 84 ரன்களில் முடிவுக்கு வந்தது. மைதானம் முழுவதும் சில நொடிகளில் அமைதியாகியது. 165 ரன்கள் சேர்த்த கூட்டணி உடைந்தது. அதுவரை முழுமையாக இந்தியா வசம் இருந்த போட்டி மீண்டும் திறந்த கதவாக மாறியது. ராபின் சிங்கிற்கு பிறகு களமிறங்கினார் இந்திய அணியின் கேப்டன் முகமது அசாருதீன். அந்த தொடரில் இந்தியாவின் சார்பில் அதிக ரன்கள் எடுத்த வீரர் அவர்தான். எனவே அனைவரின் நம்பிக்கையும் அவர் மீது இருந்தது. ஆனால் அன்று அதிர்ஷ்டம் அவருடன் இல்லை. களமிறங்கிய முதல் நொடியில் இருந்தே அவர் இயல்பாக தெரியவில்லை. ஒரு ரன் அவுட்டில் இருந்து தப்பித்தாலும் நீண்ட நேரம் அவரால் நிலைத்து நிற்க முடியவில்லை. சக்லைன் முஸ்தாக்கின் சுழற்பந்தில் வெறும் 4 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் கேட்ச் கொடுத்து வெளியேறினார். டாக்கா மைதானத்தில் மீண்டும் பதற்றம் நிலவியது. அடுத்ததாக வந்தார் அஜய் ஜடேஜா. மறுமுனையில் இன்னும் மலை போல் நின்று கொண்டிருந்தார் சௌரவ் கங்குலி. 124 ரன்களுடன் இந்தியாவின் நம்பிக்கையை தன் தோள்களில் சுமந்தபடி விளையாடி கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் இந்தியாவுக்கு வெற்றி மிகவும் நெருக்கமாக இருந்தது. ஆனால் ஒரே ஒரு பந்து, ஒரே ஒரு தவறு முழு போட்டியையும் மீண்டும் மாற்றியது. ஆகிப் ஜாவித் வேகமாக ஓடி வந்து பந்தை வீசினார். கங்குலி முன்னேறி பெரிய ஷாட் அடிக்க முயன்றார். ஆனால் பேட்டுக்கும் பந்துக்கும் தொடர்பே இல்லை. அடுத்த கணம் ஸ்டம்புகள் சிதறின. 124 ரன்கள் எடுத்திருந்த சௌரவ் கங்குலியின் அபார இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்தது. ஒரு கணத்திற்கு இந்திய ரசிகர்களின் இதயம் நின்று போனது. சில மணி நேரங்களுக்கு முன்பு விமர்சிக்கப்பட்ட அதே வீரர் இப்பொழுது இந்தியாவின் வெற்றியை கிட்டத்தட்ட உறுதிப்படுத்திய போராளியாக மாறியிருந்தார். அவர் பெவிலியனை நோக்கி நடந்து சென்ற பொழுது மைதானம் முழுவதும் எழுந்த கைத்தட்டல்கள் அந்த இன்னிங்ஸின் மகத்துவத்தை சொல்லியது. ஆனால் கங்குலியின் விக்கெட்டோடு இந்திய அணியின் சரிவும் தொடங்கியது. நவ்ஜோத் சிங் சித்து வந்தார். வெறும் 5 ரன்களில் LBW. அதன் பிறகு அஜய் ஜடேஜாவும் நீண்ட நேரம் நிலைக்கவில்லை. சக்லைன் முஸ்தாக் தொடர்ந்து விக்கெட்டுகளை கைப்பற்றினார். ஒரு கட்டத்தில் ஒரு விக்கெட் மட்டுமே இழந்திருந்த இந்தியா சில நிமிடங்களிலேயே தொடர்ந்து விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. பாகிஸ்தான் வீரர்களின் உற்சாகம் மீண்டும் உச்சத்தை எட்டியது. இந்திய ரசிகர்களின் முகத்தில் மீண்டும் கவலை தெரிந்தது. அப்பொழுது களத்துக்கு வந்தார் நயன் மோங்கியா. அவரது அனுபவம் இந்தியாவுக்கு மிகவும் தேவையான நேரம் அது. அவர் வந்தவுடனே ஒரு முக்கியமான பவுண்டரி அடித்து அழுத்தத்தை சற்று குறைத்தார். ஆனால் வெற்றி இன்னும் தொலைவில் இருந்தது. இறுதி 2 ஓவர்களில் ஒவ்வொரு ரன்னும் போராடியே எடுக்க வேண்டிய சூழல் உருவானது.
47வது ஓவரை வீச வந்தார் ஆகிப் ஜாவேத். அனுபவம் முழுவதையும் வெளிப்படுத்திய அவர் இந்திய பேட்ஸ்மேன்களை ரன்களுக்கு இயங்க வைத்தார். ஓவரின் கடைசி பந்தில் ஒரு ரன் திருட முயன்ற நயன் மோங்கியா ரஷீத் லத்தீஃபின் துல்லியமான ரன் அவுட்டால் வெளியேறினார். இப்பொழுது இந்தியாவின் கடைசி நம்பிக்கையும் சிதறியதாக அனைவரும் நினைத்தனர். அடுத்து களமிறங்கினார் ஜவஹர் ஸ்ரீநாத். பேட்டிங்கிற்காக அல்ல, மீதமிருந்த சில பந்துகளை சம்மொன் ஹவ் என்று சமாளிப்பதற்காக. இப்பொழுது வெற்றிக்கு இன்னும் 6 பந்துகளில் 9 ரன்கள். பந்து வீச போகிறார் சக்லைன் முஸ்தாக். மறுமுனையில் ரிஷிகேஷ் கனிட்கர். இந்திய ரசிகர்கள் யாரும் அமர்ந்திருக்கவில்லை. ஒவ்வொரு பந்தும் ஒவ்வொரு மூச்சும் வரலாற்றை எழுதப் போகிறதா அல்லது உடைக்கப் போகிறதா என்ற பதற்றம். முதல் பந்தில் 1 ரன். இப்பொழுது 5 பந்துகளில் 8 ரன்கள். ஸ்ட்ரைக்கில் ஜவஹர் ஸ்ரீநாத். பேட்டிங்கில் அதிக நம்பிக்கை இல்லாத ஒரு வேகப்பந்து வீச்சாளர். இரண்டாவது பந்து ஸ்ரீநாத் பலமாக அடித்தார். பந்து உயரமாக எழுந்தது. அதை பிடிக்க பாகிஸ்தான் ஃபீல்டர்கள் ஓடினார்கள். மைதானத்தில் இருந்த கோடிக்கணக்கான இந்திய ரசிகர்களின் இதய துடிப்பு ஒரு கணம் நின்றது. ஆனால் பந்து யாருடைய கைகளிலும் விழவில்லை. 2 ரன்கள். இப்பொழுது 4 பந்துகளில் 6 ரன்கள். மூன்றாவது பந்து மீண்டும் உயரமாக பறந்தது. பாகிஸ்தான் வீரர்களுக்கு கேட்ச் வாய்ப்பு. ஆனால் 3 ஃபீல்டர்களும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். யாரும் கேட்ச் பிடிக்கவில்லை. மீண்டும் 2 ரன்கள். டாக்கா மைதானம் முழுவதும் அதிர்ந்தது. இப்பொழுது 3 பந்துகளில் 4 ரன்கள். அடுத்த பந்தில் ஸ்ரீநாத் ஒரு சிங்கிள் எடுத்தார். எல்லோரின் பார்வையும் ஒரே மனிதரின் மீது விழுந்தது. ரிஷிகேஷ் கனிட்கர். 2 பந்துகளில் 3 ரன்கள். சக்லைன் முஸ்தாக் ஓடி வந்தார். பந்தை வீசினார். கனிட்கர் முன்னேறினார். அவர் பேட்டை முழு நம்பிக்கையுடன் சுழற்றினார். பந்து மைதானத்தை கிழித்தபடி எல்லைக்கோட்டை நோக்கி பாய்ந்தது. அடுத்த கணம் பவுண்டரி. டாக்கா மைதானம் முழுவதும் இந்திய ரசிகர்களின் ஆரவாரத்தால் அதிர்ந்தது. வெறும் ஒரு பவுண்டரி அல்ல, பல ஆண்டுகளாக இந்திய ரசிகர்களின் மனதில் இருந்த தோல்வி பயத்தை உடைத்த ஒரு பவுண்டரி அது. 315 ரன்கள் என்ற இமாலய இலக்கை இந்தியா 3 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் எட்டியது. அன்று சச்சின் டெண்டுல்கர் அதிரடியாக தொடங்கினார். ராபின் சிங் அபாரமாக துணை நின்றார். ரிஷிகேஷ் கனிட்கர் வெற்றியை முடித்து வைத்தார். ஆனால் இந்த வெற்றியின் மிகப்பெரிய நாயகன் ஒரே ஒருவர். சில நாட்களுக்கு முன்பு அணியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்று விமர்சிக்கப்பட்ட, சொந்த ரசிகர்களால் எதிர்க்கப்பட்ட, ஆனால் எல்லாவற்றுக்கும் பேட்டால் பதில் சொன்ன சவுரவ் கங்குலி. அவரது 124 ரன்கள் வெறும் சதம் அல்ல. இந்தியா இனி பாகிஸ்தானை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமில்லை என்ற நம்பிக்கையை ஒரு தலைமுறையின் மனதில் விதித்த வரலாற்று இன்னிங்ஸ். சில வெற்றிகள் கோப்பைகளை மட்டுமே வெல்லும். சில வெற்றிகள் சாதனைகளை மட்டுமே உருவாக்கும். ஆனால் 1998ஆம் ஆண்டு டாக்காவில் கிடைத்த இந்த வெற்றி ஒரு நாட்டின் மனநிலையையே மாற்றிய வெற்றி. அதனால்தான் இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் வரலாற்றில் இந்த போட்டி இன்று வரை அழியாத காவியமாக நினைவு கூறப்படுகிறது.